அடிக்கிற அடியில் இந்த தவுளு கிழிஞ்சு தொங்கட்டும், அடிப்பது யாரு விஜய் சேதுபதினு சொல்லட்டும். அதுக்கேத்த மாதிரி ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குது மக்களே. அந்த ப்ரோமோல நான் சொன்னது யாரும் நம்பல, ஆனா நடக்கும்னு நான் 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னேன். அதுக்கேத்த மாதிரி ப்ரோமோவோட டைலாக்ஸும் இதுவும் கிளியர் கட்டா தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு யாரை வச்சு செய்ய போறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு விதமா சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா நான் ஒரு பாயிண்ட் அட்ரஸ் பண்றேன், அதை வந்து நிறைய பேர் முரண்பாடான கருத்துக்கள் வச்சு தப்புன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் நான் நினைச்சது அது நடந்தா எனக்கு ஹாப்பி. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா வந்திருக்குன்ற மாதிரி ப்ரோமோல தெரிவிச்ச தருணம் ஐ எம் வெரி ஹாப்பி. சரி, அந்த ப்ரோமோல என்ன நடக்குதுன்றதை பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அது எனக்கும் உதவியா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இது ஒரு கிரீன் ஸ்க்ரீனோட ப்ரோமோ தான், ஃபர்ஸ்ட் ப்ரோமோ. ஸோ இன்னைக்கு எபிசோடு எதை டைரக்ஷன், எதை நோக்கி பயணம் பண்ண போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா டைலாக் மூலியமாவே நமக்கு தெரியுது. வார கடைசியில் நம்ம என்ன பேசணுன்றது நமக்கு தெரியும், தெளிவு இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஸோ விஜேஎஸ் என்ன பேச போறாருன்ற மாதிரி ப்ராம்ப்டிங் கொடுத்துருவாங்க. அதை எடுத்துட்டு வந்து அவர் பேசிடுவாரு. இது வழக்கம் தானே அப்படின்ற மாதிரி. பட் லாஸ்ட் 3 வீக்ஸா அவர் ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸோட தான் வராரு விஜேஎஸ். ஸோ 3 வாரத்துக்கு முன் ஒரு மாதிரி, 3 வாரத்துக்கு பின் வேற மாதிரி தான் விஜேஎஸோட ஹோஸ்டிங் இருக்கு. தரமா வச்சு செய்ன்னு யாரெல்லாம் செய்யணுமோ அப்படியே பாகுபாடு இல்லாமல் அடின்னு அடிக்கிறார். அதில் மாற்று கருத்துல. பட் ஒரு சிலது மிஸ் ஆகுது, பட் ஓகே தான், அதுல தெளிவு இருக்கு அப்படின்றது சொல்லிட்டாரா. அடுத்து பிக் பாஸ் எப்போ கண்ணா திறக்கணும், எப்போ கண்ணா மூடணும், அதை பத்தின தெளிவு அவருக்கு தெளிவு இருக்கு. ஸோ ஓகேவா, பிக் பாஸ் டீமுக்கும் பிக் பாஸுக்கும் தெரியும் எப்போ கண்ணை திறந்து பார்க்கணும், எப்போ கண்ணை மூடணுன்றது அவங்கவுங்க விருப்பம். கேமோட டைமென்ஷன் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளே பண்ணுவோம். ஸோ இந்த வீட்டில் 16 கண்டஸ்டன்ஸ் மட்டும் கேம் இல்ல, பிக் பாஸும் ஒரு விதமான கேம் விளையாடுறாரு அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை. ஸோ நீங்க உங்களுக்குள்ள விளையாடிக்கலாம், ஆனா பிக் பாஸ் கூட கேம் விளையாடினா பிக் பாஸ் சும்மா இருப்பாரா? அதுக்கான பனிஷ்மெண்ட் நேத்தே பிக் பாஸ் கொடுத்துட்டார். எப்படி நேத்தே பிக் பாஸ் சாண்ட்ரா மற்றும் திவ்யாவுக்கு வீட்டை பெருக்குங்க, உங்களோட ஆசைக்கு நெருங்க வீட்டை பெருக்குங்க, ஏன் சாரி உங்களோட ஆசைக்கு ஜெயிலுக்கு போங்க, என்னோட ஆசைக்கு நெருங்க நீங்க வீட்டை பெருக்குங்கன்ற மாதிரி வச்சு செஞ்சாரா? அது இதோட நிக்காது, வீக்கெண்ட்லயும் அட்ரஸ் பண்ணப்படும், வீக்கெண்ட்லயும் அது ஒரு பேசு பொருளாக ஆகும். ஏன்னா இந்த வீட்டோட ஆளுமை, வீட்டோட பவர்னா அது பிக் பாஸ் தான். பிக் பாஸை எவனோ அவமதிச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா இருந்தது சரித்திரம் கிடையாது, இதுக்கப்புறம் இருக்கவும் முடியாது. அப்படின்னா கண்ணை முடிக்குங்க, கண்ணை முடிக்கின்ட்டு உங்களுக்கு ஒண்ணுன்னா கண்ணை முடிக்கணும், நம்ம கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா? புரியல, நீங்க மத்தவங்களுக்கு பண்றீங்களே, அப்ப அதை வந்து பார்த்துட்டு பிக் பாஸ் கேட்கணும்ல. ஸோ அங்கே யாருக்கு நியாயம் நடத்தணும்? நியாயமான ஒருத்தருக்கு நியாயத்தை வழங்க வேண்டியது பிக் பாஸோட கடமை, விஜேஸோட கடமை. ஸோ அந்த நியாயத்தை நிறைவேற்றி ஆகணும்ல. அதுவும் பிக் பாஸ் எதிர்த்து இவ்வளோ டைலாக்லாம் பேசுறீங்களா, சம்பவம் இருக்கணும்ல. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த டைலாகை போட்டிருக்காங்க. இந்த டைலாக் போட்டவொடனே உங்களுக்கு யாருக்கும் தெரியும்ல, சாண்ட்ரா குறும்படம் போட்டு வாரம் ட்ரெண்ட் ஆகி ஃபயர் மேலே ஃபயர் விட்டவன் நானும் தான். அதில் வேற மாதிரி ஃபயரை விட்டேன். ஆனால் இந்த வாரம் தப்பு பண்ணால் அதுக்கும் நம்ம செய்யணும் இல்லையா? அதுக்கு கரெக்டாக வராங்க. சூப்பர், ஐ எம் ஹாப்பி. அடுத்து சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் எப்படி ஆட போறீங்கன்னு கேட்டால் அதை பற்றின தெளிவு இல்லை. ஸோ உங்களை எந்த மாதிரி ஆட்டம் ஆட போறீங்க, எதெல்லாம் இது பண்ண போறீங்கன்னா அதை பற்றின தெளிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இது சொல்கிறாரு. ஆட்டனை பற்ற தெளிவு இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்குது, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. மேபி அந்த ஸ்குவாடை தான் சொல்கிறாரு, அந்த சாம்பார் ஸ்குவாடில் இருக்கிற நபர்கள் தான் மீன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதில் குறிப்பாக இவங்கள பற்றி தான், சாண்ட்ராவை பற்றி தான். இந்த வீடு முழுக்க அவளை கண்ணாடி இருக்கு, ஏதாவது ஒரு கண்ணாடியில அவங்க மூஞ்சியை பார்த்து இருந்தாங்களா? ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, பிக் பாஸ் கண்ணை திறந்து பார்த்துருக்காரா அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? ஸோ அதான் சொல்றாரு, இந்த வீடு முழுக்க அவ்வளோ கண்ணாடி இருக்கு, ஏதாவது ஒரு கண்ணாடியில போய் அவங்க மூஞ்சியை பார்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ உங்க முகத்தை நீங்க மூஞ்ச பார்த்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு உங்களை பார்த்து கேளுங்க அப்படின்னு. ஸோ அதான் சொல்லுவோமே, அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ ஒருத்தனுக்கு போய் அட்வைஸ் கொடுக்குற, அந்த அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ யோகியமா அப்படின்றத கேட்டுக்கணும் முதல்ல. அதைத்தான் இங்க சொல்ல வராரு. ஸோ நீயே யோகியும் கிடையாது, நீ எங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ற அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ மூஞ்ச பார்த்து நீங்களே முதல்ல உங்களை கேட்டுக்குங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற மாதிரி தான் போங்க. அவங்க யாரு, அந்த வீட்டில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கண்ணாடியை பார்த்து கேட்டிருந்தாவோ அவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கும், இல்லை அந்த வீட்டில் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை கூட தெரியாம பல விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ற மாதிரி போட்டு டப்புன்னு அடிக்கிறாரு. அது தெரியுமா கேட்டிங்களா? எதுவும் ஐ மீன் என்ன சொல்றாருன்னா,
அது தெரியுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம காட்டுவோமா அப்படின்றத சொல்றாரு. என்ன சொல்றாங்கன்னா, அது கண்ணாடி முன்னாடி போய் பார்த்துட்டு அவங்க இந்த வீட்டில் எந்த இடத்துல இருக்காங்க, எந்த ரீதியில் இருக்காங்க, எந்த மாதிரி வகையில் இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியாதுங்க. நம்ம போட்டு காட்டுவோமா, நம்ம தெரிய வைப்போமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ப்ரோமோவோட ஃபயர் டைலாக்லாம் பயங்கரமா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி சம்பவம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா இந்த வாரம் அந்த ஒரு ஸ்குவாடை தான் அடிக்க முடியும். சாம்பார் ஸ்குவாடை தான் வச்சு சம்பவம் செய்ய முடியும். அதை வச்சு தான் கண்டென்ட் எடுக்க முடியும். ஏன்னா ஏகப்பட்ட தப்புகளும் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் அந்த சைட்ல இருந்து தான் வந்திருக்கிறதால இது கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஃபுல் ரோஸ்ட் டே, பயங்கரமான ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்றது மட்டும் எனக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சு போச்சு. சார், போன வாரம் ஒரு ஃபயர் பண்ணீங்களா, அதே ஃபயரோட வந்து இங்க வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும், பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுல குறிப்பா சேண்ட்ரா பேசும் வார்த்தைகளுக்கும் பிரசன்ட் பண்ற ஆட்டிடியூடுக்கும் ஒரு அடக்குமுறை தேவை. அது ஒரு எச்சரிக்கை இல்லை, அது இன்னும் நீங்க சிவியரான ஆக்ஷன் கூட எடுக்கலாம். அதை பார்த்து தரமா செஞ்சு விடுங்க, அப்படியே பார்த்து ரசிக்கலாம் அப்படின்றது தான். ஏன்னா சில பேர் என்னையே வந்து என்ன சொன்னாங்க, நீங்க எப்போ பார்த்தாலும் அவங்களை டார்கெட் பண்றீங்கன்னு. ஏன் டார்கெட் பண்றீங்கன்னு நீங்க அது காரணத்தை கேட்டிருக்கீங்களா? காரணத்தை கேட்டதில்லை பல பேருமே. ஏன்னா நான் சொல்ற ரீதிகளை நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. எப்போ பார்த்தாலும் டார்கெட் பண்றீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எவன் பேசினாலும் டார்கெட் தாங்க. எனக்கு யார் தப்பா பேசினாலும் யார் இதுவா பேசினாலும் அவங்க திரும்பி நம்ம அதை அட்ரஸ் பண்றதும் அதை தெளிவுபடுத்துறதும் தான் என்னோட மோட்டோவா வச்சிருந்தேன். அது பல இடத்துல நான் பண்ணியிருக்கேன், மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல. ஸோ அது எங்கேயாவது மிஸ் ஆகி நான் பார்க்காம போனாமல் இருந்தால் தான் நான் அட்ரஸ் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ அதை நீங்கள் எல்லாரும் இப்படி சொன்னீங்க. இப்போ விஜேஸே வந்து அட்ரஸ் பண்ணும்போது நான் சொன்னது கரெக்டு தான் அப்படின்ற சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.